வணக்கம். நான் தான் சௌமியா. எப்பயும் போல சீக்கிரமா காலையில எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம 14 டேஸ்ல இன்னைக்கு டே 3யோட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில 4:30க்கு எழுந்து வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். வாக்கிங் போறதுக்கு முன்னாடி ஷூலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டேன். வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 300 ஸ்கிப்பிங்ஸ் போடலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு 250 வரைக்கும் என்னால் போட முடிஞ்சது. அதுக்கு மேலே ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி இருந்தது. அதோட நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். எப்பயுமே நம்ம பாடி வந்து இதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத அது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரேடியாக ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்கன்றதுக்காக நிறைய எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பெயினாக இருக்குது அப்படின்னும் போது பெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துடணும். அந்த பெயினை வந்து ரொம்ப அதிகமாக்கி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள்லேருந்து உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வித்தவுட் ரோப் கை வச்சுட்டு சும்மா லைட்டாக ஒரு 10-20 அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூஸாக 100 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப ரோப் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இந்த செக்ஷன் தான். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா தான் நான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கிப்பிங்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். சப்போஸ் அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடம் உங்களுக்கு பெயினாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப்பிங் பண்ண தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். அது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 o'clock நான் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். 4:30 to 6 o'clock அண்ட் வாக்கிங் அண்ட் ஸ்கிப்பிங் மட்டும் பண்ணியிருக்கேன். இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அண்ட் இந்த டைமில் இருந்து வீட்டில் என்னென்ன வேலை இருக்குமோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 10 o'clock தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த டைம் வந்து அதுக்கப்புறம் பாப்பா இருக்கிற டைமில் என்னால் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் பண்ணணுன்ற தாட் வந்துட்டாலே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் அதை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஜேர்னியே செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உள்ளார வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட்டை வந்து செக் பண்ணிட்டேன். வெயிட் வந்து ஏறுறது இறங்குறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்களோட ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிளாக் காஃபி தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1 hour கழிச்சு பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக பிளாக் காஃபியும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணோன்னா கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும். நான் ஸ்கிப்பிங் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே நான் டயர்ட் ஆகிடுவேணும்னு நினச்சிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளாக் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் வார்மாக நம்ம டீ காஃபிலாம் குடிக்கிறத விட கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் சுடு தண்ணி குடித்தா வெயிட்டு குறைஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது. சீரியஸாக அதெல்லாம் நம்பாதீங்க. காலையில் எழுந்து கொஞ்சம் ப்ளைனாக சில்லுன்னு வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் மேலே குடிக்க முடியாது. கொஞ்சம் வார்மாக குடிக்கும் போது கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் குடிக்க முடியும். நீங்கள் வேணால் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ காஃபி அண்ட் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பக்கம் துணி ஊற வச்சுட்டேன். ஒரு பக்கம் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அதனால தான். அண்ட் காலையிலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீடை க்ளீன் பண்ணுறது துடைக்கிறது அது எல்லாத்தையுமே பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ளே இதெல்லாமே பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இருக்க டைம் ஃபுல்லாக எனக்காக நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். அதனால தான். அண்ட் நேற்றே வந்து விளக்கு ஜாமான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பொட்டுலாம் வச்சு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து அடுப்பை லைட்டாக தொடச்சிட்டு ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. அடுப்பு வந்து திரும்ப ஒரு தடவை அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டரில் டோனர் மாதிரி ரெடி பண்ணுறாங்கல்ல. அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஃபர்மெண்ட் ஆக விடணும். இன்றைக்கி நைட் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு நைட் வரைக்கும் அது நல்லா ஊறி நல்லா ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளைனாக ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரிசல்ட் கிடச்சிதுன்னா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் உப்பு வந்து தீர்ந்துருச்சு. அதனால் உப்பு கொட்டி வச்சுருக்கேன். ஃப்ரைடேயில் கொட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதை வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கொட்டி வச்சுட்டேன். அண்ட் பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கான சாங்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பாட்டு வைபுக்கு நம்ம பாடி வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒரு 30 minutes கண்டினியூஸாக
ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ் வந்து அந்த நிற்கிறது நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதில் போயிடும். ஸோ அதுக்கப்புறமா எனக்கான டைமிங்கை நான் ஒரு 30 மினிட்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கால் செம்ம வலிக்கும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேணவே வேணாம், அப்படி ஒன்றும் வெயிட்டை லாஸ் பண்ணணுன்ற இதெல்லாம் வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அப்படிலாம் தோணக்கூடாது. ஸோ ஒரு 5 டேஸ் உங்களுக்கு பெயினாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயினே இருக்காது, சீரியஸாக பெயினே இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதை வச்சு பண்ணுவேன். தலைக்காணி, ஸோ படுக்கிறது, நடக்கிறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு நல்லா ஸ்வெட் ஆகியிருந்தது. அண்ட் இப்போ தான் ஃபேஸில் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ வெயிட்டில் கூட எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. ஸோ ஃபேஸ் நல்லா வந்து புசுன்னு இருந்தது ஒரு 1 வீக் பிஃபோராக. எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் தான் வெயிட்டும் போடும், அதே மாதிரி ஃபேஸில் தான் டிஃப்ரெண்ட்டும் தெரியும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே நான் வந்து என்னோடய குரூப்பை மெயின்டைன் பண்ணல. ஸோ அதுக்காக அவங்களோட வெயிட்டெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ வெயிட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது, ஸோ அவங்களுக்கான ஃபுட்டை விட அவங்க கொடுத்த சில விஷயங்களை அவங்க சேஞ்ச் பண்ணும் போதே இன்னும் நான் ஃபுட் சார்ட்லாம் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ வெறும் சில விஷயங்களை மட்டும், ஸோ காலையில் எப்போ எழுந்தணும், ஸோ என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு உங்களோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு விதமான ஒரு டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வாட்டர் வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னாலும் ஆனால் நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் இன்றைக்கி டே 2 அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் எல்லாமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் குரூப்லேயும் வந்து வெயிட்டை வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நான் கூட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் யாருக்காச்சும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருக்குது அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிவ் அவே கிஃப்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் 45 டேஸ்க்கு கண்டிப்பாக வந்து கிவ் அவே இருக்குது. ஸோ உங்களோட விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒர்க் அவுட் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மூதி எடுத்துக்கலான்றதுக்காக பழம் உரிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு க்ரீன் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா, அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நம்ம பட்டர் மில்கில் மோரில் ஆட் பண்ணி குடித்தோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுக்காக அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதில் கொஞ்சமாக வந்து சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு மசாலா மோர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அரைக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நான் மோரையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஜூஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மசாலா மோர். ஸோ கொஞ்சம் வெயிட் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குடிங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ண உடனே குடிக்க தேவையில்லை, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குடிங்க. ஸோ இது குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் இன்றைக்கி ஃப்ரைடே வேலைலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து லஞ்சுக்கு போயிடணும். பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் போகணும். பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக ஒரு ஸ்மூத்தி தான் எடுத்திருந்தேன். அந்த ரெசிபி இருக்குது, நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் இது குடிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஸோ படைக்கிற வேலை இருக்குல்ல, ஸோ டைம் இல்லாததுனால கலர் கோலம்லாம் போட முடியல. அதனால தான் வீடியோஸில் எடுக்கலை. நான் சும்மா நார்மலாக கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் ஒரு ஸ்மூதி தான் எடுத்துக்க போகிறேன். இது ஒரு ஆரஞ்சு ஸ்மூதின்னு வச்சுக்கலாம். எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருந்தது. ஸோ மஞ்சள் வாங்கிட்டு வந்திருந்தில்ல, ஸோ அதில் கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் கேரட் அண்ட் ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சை வந்து நம்ம அப்படியே ஜூஸ் புழிஞ்சி அப்படி குடிக்காமல் ஸோ இந்த மாதிரி வெறும் வாயெல்லாம் சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா அரைச்சி அப்படியே வந்து அந்த ஃபைபரோடு குடிக்கிறது. ஸோ என்ன கேட்டால் இது எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்டாலே நல்லது தான். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்மூதி மாதிரி குடிச்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்குமே அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ அது நம்மளோட தாட் ப்ராசஸ் தான். ஸோ அந்த டைமில் என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அரைச்சிட்டு நல்லா பெரிய ஓட்டை உள்ள இந்த வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டினீங்க அப்படின்னா எல்லாமே கீழே போயிடணும். ஸோ அதாவது அந்த ஸ்மூதியிலே இறங்கிடணும். ஜூஸ் கிடையாது ஸ்மூத்தி. ஸோ ஜூஸ்னால் தண்ணியாக எடுத்துக்கிறது, அதாவது அந்த பழத்துலேருந்து சாரை மட்டும் எடுக்கிறது. ஸ்மூதினா அந்த பழத்தை அப்படியே அரைச்சி குடிக்கிறது. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இதுலேருந்து கொஞ்சமாக எனக்கு அந்த கேரட்லாம் கொஞ்சம் இருந்தது, அது மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து ஸ்மூதியாக இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக எடுத்ததுக்கு ரீசன் மதியம் லஞ்சுக்கு சிக்கன் இருக்குது. ஸோ அதனால தான் ஸ்மூதியை நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபுல் டேயில் என்ன மெனுன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும்.
அண்ட் சிக்கனுக்கு இன்றைக்கி நான் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 250 கிராம்லேருந்து ஒரு 300 கிராம் இருக்கும். ஸோ அது வந்து நார்மலாக கோழியில் அந்த இடத்துல, அதாவது பிரெஸ்ட் பீஸில் நமக்கு ப்ரோட்டீன் அதிகம், ஃபேட்டு கம்மி. ஸோ அதனால தான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ லெக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறத விட இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஹெல்தி, அதனால தான் சரின்னு நான் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து சாப்பிடுங்க. அண்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி வெங்காயம், நல்லா அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு நம்ம இந்த சிக்கனோட மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்காக. அண்ட் மசாலா வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சமாக காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சிக்கன் மட்டும் சாப்பிட போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் சிக்கன் இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது ரைஸோ சப்பாத்தியோ இல்லாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னா காரம் கம்மியாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப காரமாக இருந்ததுன்னா உங்களால் சாப்பிட முடியாது ப்ளைனாக. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உப்பு அண்ட் கொஞ்சமாக வந்து சிக்கன் தந்தூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலாஸ். சிக்கன் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் பன்னீராக இருந்ததுன்னா ஆனியன் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காரத்துக்கு காரம் இல்லை, இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கடைசியாக தந்தூரி மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படி இல்லைன்னா நம்ம மீல் மேக்கர் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி மேரினேட் பண்ணி க்ரில் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரே மசாலா தான், உங்களுக்கு எதுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஸோ லேயர் பிரியாணி பண்ணுறதுக்காக சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த பக்கம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ரெசிபி பொறுத்த வரைக்கும் 2 டிஷ் 3 டிஷ் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் செய்வோம். அப்போ என்ன தோணும் அப்படின்னா இதுவே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரெசிபி வந்து இப்போ இதில் வந்து ஆயில் எதுவுமே இல்லாமல் சமைப்பேன். இப்போ நம்ம பிரியாணி தானே செய்கிறோம். ஸோ பிரியாணியில் கொஞ்சமாக சாப்பிட்லான்னா கொஞ்சம் சாப்பிட்டோனாலே வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துடும். அதனால தான் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் சிரமப்படாமல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இந்த சிக்கன் கிரில்டே பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் இல்லாமல் செஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு லைட்டாக ஆயில் போட்டு அவங்களுக்கு குக் பண்ணி கொடுங்க. இது ஹெல்தி வெர்ஷன் தான், உங்களுக்கு எண்ணெயே தேவையே படாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கனோட கொஞ்சமாக வெஜிடபிள் சாலட்டும் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு. அதுதான் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அதை விட நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டாலே அது டயட்டுன்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அண்ட் ஒரு பக்கம் நான் பிரியாணிக்கு தம் வச்சுருக்கேன், அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் எனக்கு நான் க்ரில் பண்ணுறதுக்காக க்ரில் பேனில் போடுறேன். சிம்மில் வச்சு குக் பண்ணணும். ஆயில் இல்லாமல் எப்போ குக் பண்ணாலும் நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரமாக தீஞ்சு போகாது, அடி பிடிக்காது, பொறுமையாக வெந்து வரும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு இதை பொறுமையாக குக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை பார்த்த உடனே பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக. அது கூட நிறைய வெஜிடபிள் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். மைண்ட் அதை விட சூப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கும், இன்றைக்கி நீ நல்லா சாப்பிட்ருக்க, ஹெவியாக சாப்பிட்ருக்க அப்படின்றத. அந்த ஹாப்பியோடு நம்ம இந்த ஜேர்னி வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இதை திருப்பி போட்டுட்டு நீங்கள் அப்படியே க்ரில் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டான ஒரு சிக்கன் பிரெஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியோ ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது அப்படின்னா லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த டைமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். தண்ணி குடிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி தாகம் தான் நமக்கு வந்து பசி மாதிரி தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும்ல, ரொம்ப அதிகமாகவும் உள்ளே போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வெஜிடபிள் சேலட் ஒரு பக்கம், ரைத்தா ஒரு பக்கம் ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு சேலட்டுக்காக உப்பு மட்டும் போட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணிக்காக ரைத்தாவில் கொஞ்சமாக தயிரும் வெஜிடபிளும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கான லஞ்ச் மெனு இதுதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அதை மட்டும் பண்ணாதீங்க. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் மதன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எழுந்து ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணுங்கள், மைல்டாக வாக் பண்ணுங்கள். ஃபோன் பார்த்துட்டே அப்படியே படுத்துட்டு இருக்காதீங்க. அது கொஞ்சம் வேண்டாம், அது மட்டும் பார்த்துக்கோங்க.
இல்லைனா நம்ம சாப்பிட்டு முடிச்சு அந்த பாத்திரம்லாம் கழுவாமல் இருக்கும்ல, ஸோ அதை வாஷ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் போல் 2 ஆரஞ்சு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒரு 6 மணிக்கா வந்து வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் போல் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்திருந்தேன். போகிறதுக்கு முன்னாடியே ஓட்ஸில் கஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டு போனேன். ஸோ வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டைமிங் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு 6 பிஃபோர் 6 ஸோ குரூப்பில் இருக்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான். ஸோ டின்னரை சீக்கிரமாக முடிங்க அப்படின்றது. ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க. அண்ட் எல்லாருக்குமே என்னோட ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக உங்களோட டார்கெட் வெயிட்டை அச்சீவ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஈவினிங் போல் எடுத்து இந்த ஸ்ப்ரே ட்ரை பண்ணேன். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை ரிசல்ட் ஷேர் பண்ணுறேன். பாய்.